ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆப்ஷன் இல்லை ஒரு ஸ்டாக், ஃபியூச்சர் இந்த மாதிரி எதில் நம்ம இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை நாம் வந்து ஒரு 15 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அது என்ன எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நாளைக்கான ஆப்ஷன் ப்ரீமியம் லெவல் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ நான் ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் கோர்ஸ், ஸோ ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் எடுத்து அந்த ப்ரீமியமில் இருக்கக்கூடிய வேல்யூவை மட்டும் வச்சு நம்ம ஆப்ஷன் இன்ட்ராடே ட்ரேட், அதாவது ஆப்ஷனில் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், அந்த லெவல்ஸை நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம். ஸோ ஃபர்தராக அதை நம்ம வந்து நம்மளோட எப்படிலாம் அதை வந்து நம்ம வந்து இந்த ஆப்ஷன் ட்ரேடுக்கு நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்த இந்த கோர்ஸில் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ண விட்டால் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. இப்போ ஒரு பிகினர்ஸ் மார்க்கெட்டில் வந்து புதுசாக நிறைய பேர் ட்ரேட் பண்ண வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரேடை வந்து நம்ம எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும், ஸோ எப்படின்னு தெரியாது. ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும், அடுத்து எங்கே போகும், மேலே போகுமா கீழே போகுமா எப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டைம் ஃப்ரேம் வந்து இன்ட்ராடே அப்படின்னு பண்ணும்போது வந்து என்னென்னா, நமக்கு வந்து டைம் ஃப்ரேம் வேறு 3 நிமிஷம், நம்ம 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் தான் நம்ம எடுத்துக்குவோம். நான் எடுத்துக்கிடுவேன். நான் எடுத்துக்கிடுவேன். ஓகேவா? ஸோ நான் எடுத்துக்கிடுவேன். ஆனால் இப்போ நம்ம எதுக்காக இந்த 15 நிமிஷம் வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த லெவல்ஸை வந்து நம்ம அந்த கேண்டிலோட லெவல்ஸை மார்க் பண்ணணும். 15 நிமிஷத்தோட கேண்டிலோட லெவல்ஸை மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து ஃபிபனாச்சியில் 2 லெவல்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 லெவல்ஸை மட்டும்தான் அந்த ஃபிப்பில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபிஃபோட லெவல் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஹை டு லோ டு ஹை மார்க் பண்ணணும். அந்த கேண்டில் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரேடை வந்து மேலே, அதாவது லோ வந்து ஓப்பனை வந்து கீழே இருந்திருக்கு, க்ளோஸ் வந்து மேலே இருந்திருக்கு. அப்போ அது ஒரு க்ரீன் கலர் கேண்டில். அப்போ அந்த கேண்டில் வந்து பையிங் நடந்திருக்கதாக நம்ம எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம்னா லோலேருந்து ஹைக்கு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ண உடனே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ரிவர்சல் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 236 அப்படிங்கிறது ரிவர்சல் லெவல். ஓகேவா? ஸோ இது எப்படி நமக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஒரு 3 மினிட் ஷார்ட்டில் நம்ம வச்சு பார்க்கலாம். ஓகே. ஸோ இது வந்து ஹை, இந்த 15 நிமிஷம் கேண்டிலோட ஹை, இது லோ. ஓகேவா? எப்போ நமக்கு வந்து இந்த 236 லெவலுக்கு கீழே நமக்கு ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்குதோ, ஸோ நம்ம வந்து இந்த ஹை வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் மாதிரி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு அழகாக இந்த 236 கீழே நீங்கள் எந்த ஒரு டேயில் நீங்கள் வச்சு பார்த்தாலும் 15 நிமிஷம் முடிஞ்சோன்னா வச்சு பார்த்தாலும் இந்த கேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 236 லெவலுக்கு மேலே, இப்போ நம்ம வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டிலாக இருந்ததுனால இதை லோவிலேருந்து ஹைக்கு மார்க் பண்ணோம். ஓகேவா? ஸோ லோவிலேருந்து ஹைக்கு மார்க் பண்ணோம் ஃபிஃபா. அப்போ இது வந்து இந்த 236 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா, ஒரு 3 நிமிஷம் கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா, ஸோ ஃபர்தராக இந்த 15 நிமிஷத்தோட லோவை வந்து நம்ம டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லோவை கட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வேறு ஏதாவது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நார்மலாக இருக்கக்கூடிய லெவல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 15 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹையை கட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஹையை கட் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இந்த 236 லெவலுக்கு உள்ளே வந்துட்டு மார்க்கெட் திருப்பி ஹையை கட் பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹை கட் பண்ணிடணும். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து இந்த ஹையை கட் பண்ணிடணும்.
கட் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் உள்ளே வந்துடும். ஸோ 236 அந்த லெவலுக்குள்ளே வரும். ஸோ வந்துட்டு இந்த 50லையோ இல்லை 236 லெவல்லையோ இதில் திருப்பி சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே போயிட்டு க்ளோஸ் வச்சுச்சுன்னா அப்போ மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த உங்களோட ட்ரேடிங் இதை பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நாள் பார்த்த விஷயம். அடுத்து இதுக்கு வந்து ப்ரீவியஸில் நம்ம வந்து ஒரு 2 நாள் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு இது. ஸோ இந்த நாளை பார்த்துருவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 20. ஸோ 20ஆம் தேதியினோட ஃபஸ்ட்டு 15 மினிட் பண்ணிக்கணும். 15 மினிட் அப்படிங்கும்போது நமக்கு வந்து கேண்டில் ரெட்டு தான் சொல்லிடுறேன். ஸோ கேண்டில் ரெட்டு ஆனாலும் நமக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லோ வந்து ஓப்பன் வந்து மேலே இருந்திருக்கு, க்ளோஸ் வந்து கீழே இருந்திருக்கு. அப்போ கேண்டில் ரெட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு மேலே இருக்குது, கீழே விக்கு. அதாவது இதில் எவ்வளோ வந்து நமக்கு வந்து ஓப்பன் கீழே இருந்தாலும் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா பையிங் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ பையிங் நடந்திருக்கு. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட இதுபடி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா ஹை டு லோ மார்க் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலோட ஹையும் லோவையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ மார்க் பண்ணிட்டேன். ஸோ மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு 3 மினிட் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம். எஸ், ஓகே. ஸோ இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகி 15 நிமிஷம் அப்படின்னும் போது நமக்கு வந்து 9:30க்கு தான் அந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கும். இது வந்து ஓப்பன் டைம் தானே எடுத்து விடும். நமக்கு 9:30க்கு தான் அந்த கேண்டில் ஆக்சுவலாக க்ளோஸ் வைக்கும். 9:30க்கு ஏன் க்ளோஸ் வச்சிருக்கு? ஸோ 50% அபோவ் போய் க்ளோஸ் வச்சிருச்சு. ஓகேவா? ஸோ க்ளோஸ் வச்சு 9:30க்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. நெக்ஸ்ட் கேண்டில் தான் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன். அது இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கேண்டில் தான் நமக்கு வந்து சாரி 9:33 9 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ 9:33 அப்புறம் தான் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் அதாவது 9:36. ஸோ இதுதான் நமக்கு வந்து கரெக்டாக நம்ம ஏன்னா 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 9:30 வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து லைன் ட்ராப் பண்ணுவோம். ட்ராப் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? இந்த கேண்டில் ரன்னிங்கில் இருக்கும். ஸோ 9:33 கேண்டில். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? வெயிட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 50%க்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம். ஸோ லோ நமக்கு வந்து கட் ஆச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லோ கட் ஆகாமல் மார்க்கெட் வந்து கீழே பாருங்கள் விக் தான் வச்சுருக்கு. எங்கேயுமே வந்து ஒரு பாடி க்ளோஸ் வந்து பெரிய அளவில் ஒரு ஃபுல் பாடி கேண்டில் க்ளோஸ் வைக்கல. ஓகேவா? ஸோ எவ்வளோ மார்க்கெட் இதானாலும் அங்கே பேலன்ஸ்டு பார்த்தீங்க அப்படின்னா விக்கு தான் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ விக்கு வந்திருக்கு. மார்க்கெட் எப்போ 236 லெவலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கோ அப்போ நமக்கு வந்து லோ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டார்கெட் அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா ஹை டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு நாள். ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எப்போல்லாம் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து அந்த கேண்டில் வந்து ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஹைலேருந்து லோவுக்கு மார்க் பண்ணுறோம். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி க்ரீனாக இருந்துச்சுன்னா லோலேருந்து ஹைக்கு மார்க் பண்ணுறோம். இப்போ நம்ம இன்னொரு டைம் பார்த்துடலாம் இதை. இதுக்கு ப்ரீவியஸ் இதுக்கு முந்தின நாள் ஒரு நாளை இந்த நாள் பார்த்துட்டோம். இந்த நாள் பார்த்துருவோம். இல்லை வேறு ஏதாவது ஒரு நாள் பார்ப்போம். இந்த நாள் கூட பார்க்கலாம். அதாவது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டே நம்ம பார்த்தோம்னா அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைட் வேஸ் மார்க்கெட். அப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இதில் க்ரீன் கலர் கேண்டில்னா நமக்கு என்ன நடக்கணும்? ஸோ லோலேருந்து ஹைக்கு மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ க்ரீன் கலர்னா ஃபஸ்ட்டு அதாவது 15 மினிட் கேண்டில் வந்து க்ரீன் கலர் கேண்டில் இருந்ததுன்னா லோ அந்த கேண்டிலோட லோலேருந்து ஹைக்கு மார்க் பண்ணுறோம். ஓகே, டேட் அன்னைக்கு நவம்பர் 17. 3 நிமிஷம் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிடுவோம்.
ஓகேவா? ஸோ நமக்கு வந்து 9:30 9:30க்கு அப்புறம் தான் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ 9:33 ஓகேவா? ஸோ 9:36 ஸோ 9:36க்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய அளவில் அந்த ஹையை வந்து எந்த கேண்டிலுமே நமக்கு வந்து கட் பண்ணலை. ஸோ இங்கே 236 லெவல் அப்படிங்கிறதையும் கட் பண்ணலை. ஓகேவா? ஸோ இங்கே 236 லெவலுக்கு கீழே கட் பண்ண கேண்டில் இதுதான். எக்ஸாக்டாக இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதான் 2 பக்கமும் ட்ரேட் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ ரெட் கலர் கேண்டில் தான் விக்கு வந்து நமக்கு வந்து கீழே விக் இருந்திருக்கு. ஃபுல் பாடியும் மேலே இருந்திருக்கு. மேலேயும் நமக்கு வந்து அந்த 2 அதாவது 236 லெவலுக்கு கீழேயும் ட்ரேட் நடந்திருக்கு. 236 லெவலுக்கு மேலேயும் ட்ரேட் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேண்டிலில் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா சார் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது அப்போ நமக்கு வந்து இந்த கை இந்த இருக்குல்லையே அந்த ஹைக்கு தான் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ ஹையை கட் பண்ணி ஒரு கேண்டில் வந்து நமக்கு க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா எக்ஸிட் தான். ஓகேவா? ஸோ அது வந்து கன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ ஹை வந்து நமக்கு வந்து இதுனா அப்போ நமக்கு வந்து கீழே லோ தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா லோக்கு வரல. ஸோ பெரிய அளவில் மார்க்கெட் வந்து லோவோட இதை டச் பண்ணலை. ஆனால் ஒரு நல்ல ஒரு மூமெண்டம் வந்து டவுன் ட்ரெண்டில் ஏற்பட்டிருக்கு. ஓகேவா? ஆனால் லோவை கட் பண்ணலை. ஸோ திருப்பி மார்க்கெட் வந்து எப்போ வந்து நமக்கு வந்து இந்த 236 லெவலுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா ஸோ இந்த கேண்டில் ஓகேவா? ஸோ இந்த கேண்டில் பாருங்கள் ஃபுல் பாடி கேண்டில் நமக்கு நல்லா க்ளோஸ் வைக்கணும். ஓகேவா? ஸோ இங்கேயுமே வந்து நம்ம வந்து இந்த 236 பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் ட்ரேட் ஆகிருந்துருக்கு. ஸோ கன்ஃபர்மேஷன் பண்ணுறதா இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த ஃபுல் பாடி கேண்டில் வந்து இங்கே 50% டச் பண்ணிடக்கூடாது ஒரு கேண்டில். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் லைவில் பார்க்குற போது என்னெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த 236 லெவலுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இப்படி க்ளோஸ் வச்சிருக்கு அப்படின்னா ஸோ அப்போ 50% அப்படிக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். ஓகேவா? அதாவது என்னன்னா இதுக்கு அப்புறம் இந்த கேண்டில் இங்கே டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். ஓகே? ஸோ 50% 0.5 அப்படிங்கிறத டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த 0.5 தாண்டி மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா அப்போ லோங்கிறது நமக்கு டார்கெட்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அதாவது வாலட்டாலிட்டியை பொறுத்து மார்க்கெட் மொமெண்டம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பிளான் அதாவது எவ்வளவு நம்ம வந்து அந்த ரிஸ்க் எடுக்கிறோம் எவ்வளோ வந்து நமக்கு வந்து அதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிட முடியும். ஓகேவா? இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் இந்த 236 லெவல் அப்படிங்கிறது நல்ல ஒரு ரிவர்சல் பாயிண்டாக இருக்கும். நான் நிறையா டைமில் இந்த ஃபிப்பு வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து மெயினாக நான் யூஸ் பண்ணக்கூடிய லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 236 அதாவது ஒரு சிங்கோட ஹையோ லோவையோ இது வந்து ரீச் பண்ணும்போது அப்போ அந்த 236 லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா அது வந்து அந்த 236 லெவலுக்கு கீழே 0.382 வரைக்கும் மார்க்கெட் வரும். ஓகேவா? ஸோ இதில் 38.2 நான் ஆட் பண்ண காரணம் என்னென்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இந்த இதுதான் தேவை. அதாவது 236 லெவல் மட்டும் தான் தேவை. 382 ஆட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ 382 வந்துரு 382 0.52 இருக்கு. ஓகே. ஸோ நிறையா லைன்ஸ் இருக்கும் அப்படின்னா 618 ஸோ 618ங்கிறதும் நல்ல ஒரு டார்கெட்கான யூஸ் பண்ணக்கூடிய லெவல்ஸ் தான். ஸோ மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 236 அப்படிங்கிறது மட்டும்தான் நான் ரிவர்சலுக்காக நான் யூஸ் பண்ணேன். ஓகேவா? ஸோ மற்றது எல்லாமே வந்து அதாவது ஒரு சிங்கோட ஹையில் போயிட்டு இல்லை லோவில் இருந்துட்டு ரிவர்சல் ஆகும்போது ஸோ ஓவராலாக மார்க்கெட் நீங்கள் உள்ள இதை வந்து ஃபிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டன் ரேஷியோ நம்பர்னா 382 0.618 இதெல்லாம் வந்து கோல்டன் ரேஷியோ நம்பர். ஸோ அந்த 236 மாதிரியே ஸோ மார்க்கெட் இதெல்லாம் வந்து ரிவர்சல் ஆகக்கூடிய இடங்கள். இந்த 236 382 618 இதெல்லாம் வந்து ரிவர்சல் ஆகக்கூடிய இடங்கள். நாம் வந்து ஃபர்தராக அப்படின்னா ஒரு ஹைக்கு லோக்கு மார்க் பண்ணும்போது அதில் ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து 236. அப்போ 236ங்கிறது லெவல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அடுத்து வந்து மார்க்கெட் வந்து லோக்கு வரணும். ஓகேவா? ஸோ அது எல்லா நாட்களும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில நாட்கள் அந்த லோவில் 50%, 70% நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அந்த ஹைக்கும் லோவுக்கும் கொடுக்கும்போது ஒரு 70% நமக்கு கிடைக்கும். ஸோ இது கீழே வந்துன்னா 100%ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 70% நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது நம்ம வந்து நிறைய நாட்கள் வந்து நாம் லைவில் பார்த்து இதை வந்து நம்ம வந்து சில நேரங்களில் ஒரு கிரிட்டிக்கலான அதாவது மார்க்கெட் வந்து புரியலை ஒரு சைடு பாருங்களேன் நல்லா சைட்வேஸ் தான் மார்க்கெட் ஃபுல்லாக சைட்வேஸ் தான். நீங்கள் எங்கேயாவது வந்து ஒரு பெரிய அளவில் மூமெண்டம் வந்திருக்கா இல்லை. ஓகேவா? ஸோ ஒரு பெரிய அளவில் மூமெண்டம் எதுவும் இல்லை ஆனால் ஃபுல் சைட்வேஸ்.
ஒரு நல்ல மொமெண்டம் இருக்குது அப்படின்னா அப்போ நமக்கு வந்து அந்த டார்கெட் வந்து ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் வெயிட் பண்ணி அதோட ஹை லோ வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரேடிங் அப்படிங்கிற நம்ம வந்து பண்ணும்போது இன்னும் சேஃபாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பாருங்கள், இது நிறைய நாட்கள் நம்ம வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது மெயின் அதில் வந்து அந்த 230.223 236 அப்படிங்கிற 236. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிவர்சல் பாயிண்ட். ஒரு சிங்கோட ஹைக்கு லோவுக்கு மார்க் பண்ணீங்கன்னா கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே நம்ம வந்து இந்த 15 மினிட் டைம் ஃப்ரேமில் ஒரு ஹை டு லோ கூட இதை நீங்கள் மார்க் பண்ணி யூஸ் பண்ணி வரலாம். ஓகேவா? ஸோ லோ கட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் டவுன் தான். ஓகேவா? ஸோ லோ கட் ஆகாமல் 236 லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா அப்போ ஹை வந்து நமக்கு டார்கெட்டாக யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நான் சொல்லுவேன் அந்த ஹை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டோட மொமெண்டம் நமக்கு எப்படி இருக்குது, ட்ரெண்ட் வந்து நல்லாவே வந்து அதுக்கு நம்ம வந்து சப்போர்ட்டபுளாக நிறையா இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஆர்எஸ்ஐ வந்து பெரும்பான்மையான நேரங்களில் ஆர்எஸ்ஐ வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இது வந்து ஒரு வேற ஒரு அதர் டூலோட நீங்கள் சேர்த்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்தராக முக்கியமாக இது வந்து எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்கு நீங்கள் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய ப்ரீமியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,100 அப்படிங்கிற கால் புட்டு 2 ப்ரீமியம் இந்த லெவல்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். இந்த லெவலோட மேஜர் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 104 ரூபா அப்படிங்கிறது மேஜர் லெவல். ஸோ 104 ரூபாய்க்கு மேலே ஒரு ப்ரீமியம் எந்த ப்ரீமியம் இருக்காங்களோ அந்த ப்ரீமியம் வந்து மேலே இருக்கக்கூடிய 160 ரூபா அப்படிங்கிற ஃபஸ்ட்டு லெவலையும் டச் பண்ணும். ஸோ அதையும் தாண்டி அந்த ப்ரீமியம் மேலே வருது அப்படின்னா செகண்ட் லெவல் வந்து 230 ரூபா அப்படிங்கிற லெவலை டச் பண்ணும். ஸோ ஒரு ப்ரீமியம் வந்து கீழே இருக்குது அப்படின்னா அதை டச் பண்ணுன்னா ஃபஸ்ட்டு 160, செகண்ட் வந்து 230க்கான வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 104 ரூபாய்க்கு மேலே எந்த ப்ரீமியம் இருக்குதோ அந்த ப்ரீமியம் வந்து சஸ்டெயின் ஆகுது. இப்போ அந்த ஃபர்தராக இப்போ கால் மேலே வருது அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து கீழே வந்துடணும். ஸோ இங்கே வந்துட்டுனா இது வந்து 160 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸை டச் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ அதே மாதிரி கீழே ஒரு ப்ரீமியம் வரும். அந்த கீழே வரக்கூடிய ப்ரீமியமுக்கு ஃபஸ்ட்டு ரிவர்சல் லெவல் தான் 62 ரூபா அப்படிங்கிறது. ஓகேவா? செகண்ட் ரிவர்சல் லெவல் 34 ரூபா. ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் எந்த ப்ரீமியம் வந்து மேலே அது கீழே நமக்கு ட்ராவல் ஆகுதோ அதை பொறுத்து இந்த லெவல்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருபத்தி 6,100 25 புட் ஆப்ஷன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 3 மினிட் டைம் ஃப்ரேம் சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த 2 கேண்டில்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். கால் புட்டு 2 கேண்டிலுமே இதில் வந்துருக்கு. ஸோ மேலே இருக்கக்கூடிய புழு கலர் கேண்டில் ஃபுல்லாகவே புட் ஆப்ஷன் கேண்டில் 26,100 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் கேண்டில். ஸோ இது கீழே இருக்கக்கூடியது கால் ப்ரீமியமோட கேண்டில். இந்த 2 ப்ரீமியமும் ஒன்றுக்கு ஒன்று மிங்கிள் ஆகி ஒரு இடத்துல பிரிஞ்சு மீட் பண்ணும்போது புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் மேலே வந்து புட் ஆப்ஷன் கீழே வந்துச்சுன்னா ஸோ அதுக்கான லெவல் தான் இந்த லெவல்ஸ். இந்த லெவல்ஸை நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த லெவல்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா அதையும் இதையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் அந்த லெவல்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.